அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, புத்தாண்டு ராசி பலன்கள் 2017. இந்த ராசி பலன்கள் எப்படி பார்க்கணும், ராசிக்கு எப்படி பார்க்கணும், லக்னத்துக்கு எப்படி பார்க்கணும், அதெல்லாம் ஏற்கனவே என்னுடைய பழைய வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவைப்படுறவங்க அதை பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பொதுவான பலன்கள் தான். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து நிச்சயம் பலன்கள் மாறும். மேஷராசியை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த விஷயங்கள்லாம் இழுபறியாக நடந்துட்டு இருந்ததோ அந்த விஷயங்கள்லாம் சுமூகமான முடிவுக்கு வரும். உங்களுடைய வேலை, திருமணம், ஃபாரின் ட்ரிப்ஸ் இதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் 2017 கடைசி இல்லைன்னா 2018 ஆரம்பத்தில் புதுசாக தொழில் தொடங்கணும்ன்ற எண்ணங்கள் உங்களுக்கு வரும். ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்களுடைய கட்டுப்பாட்டை மீறி நடந்துட்டு இருந்ததோ அந்த விஷயங்கள்லாம் மெதுவாக உங்களுடைய கண்ட்ரோல் கீழே வரதை இந்த வருஷத்தில் ஃபீல் பண்ணுவீங்க. குழந்தைகளோட பிரிவு ஏற்பட்டு இல்லைனா குழந்தைகளை பிரிஞ்சு அப்படின்னா அவங்க ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறாங்க, இல்லை வெளியூரில் இருக்கிறாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் இந்த வருஷம் இருக்காது. குழந்தைகளோட சேர்ந்து உங்களுடைய வாழ்நாட்களை கழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். எதிரிகளினுடைய தொந்தரவுகள் முடிவுக்கு வரும். ரிஷபராசி பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டினுடைய பிற்பகுதி அப்படின்றது ஒரு சுமாரான காலகட்டம். ஸோ உங்களுடைய திருமணம், சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் ஆண்டினுடைய முற்பகுதி நடத்திக்கோங்க. தொழில் வளர்ச்சி நல்லாவே இருக்கும். புதுசா தொழில் பண்ணணும் இல்லைன்னா பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை உங்க லோக்கல்ல ஏதாவது ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட கொடுத்து செக் பண்ணிட்டு அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணுங்க. இளைய சகோதரர்களோட கருத்து வேறுபாடு இல்ல தந்தை வழி உறவுகளோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த வருஷத்துல எந்த ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணுங்க. யாருக்கும் கடன் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தந்தை வழி தொழில்களில் நீங்க ஈடுபட்டு இருந்தாலோ இல்லைன்னா உங்களுடைய தந்தை வழி உறவுகளோட சேர்ந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ உங்களுக்கு இது ஒரு லாபகரமான ஆண்டா இருக்கும். பிரச்சனைகள் இருந்தாலும் பிரச்சனைகள்லாம் சமாளிச்சு வெளிவந்துடுவீங்க. நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான முயற்சிகளை தள்ளி போட வேணாம். திருமணம் மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு ஓரளவு ஓகேனா மேரேஜ் பண்ணிடுங்க. அது மாதிரி நீங்க பேசக்கூடிய பேச்சு அப்படின்றது வெட்டு 1 துண்டு 2 அப்படின்ற மாதிரியான பேச்சுகளை தவிர்த்துட்டு வருமான விஷயங்கள்ல கொஞ்சம் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேணாம். கடகராசியை பொறுத்த வரைக்கும் புதுசா வண்டி வாங்கணும் இல்ல வீடு வாங்கணும் அப்படின்னா அதெல்லாம் இந்த ஆண்டினுடைய பிற்பகுதியில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வாழ்க்கை துணையோட உடல் நலத்துல அக்கறை வச்சுக்கோங்க. சின்ன விஷயங்கள்லயும் கேர்ஃபுல்லா இருங்க. அதே மாதிரி நீங்க சாப்பிடக்கூடிய விஷயங்கள்ல கேர்ஃபுல்லா இருங்க. வெளியில சாப்பிட்றத தவிர்க்கிறது நல்லது. சுய தொழிலில் ஈடுபடுறது இல்லைன்னா திருமண நிகழ்ச்சிகள் இதெல்லாம் ஆண்டினுடைய முற்பகுதியில் நல்லபடியா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் விஷயத்துல கவனம் வச்சுக்கோங்க. மறைமுக வருமானங்கள் இந்த ஆண்டினுடைய தொடக்கத்துல இருக்கலாம். வருடத்தினுடைய பிற்பகுதியில தந்தை வழி உறவினர்கள் மூலமா இல்லைன்னா அதனுடைய சொத்துக்கள் மூலமா நற்பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாளா திருமணம் தடைபட்டு இருந்ததுன்னா அது இந்த ஆண்டினுடைய இறுதியில நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பேசுறதுல கவனமா இருங்க. இந்த ஆண்டினுடைய இறுதியில வெளியூர் இல்ல வெளிநாடு இல்ல குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு தனியா போய் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படலாம். அதனால தூக்கமும் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கன்னிராசி பொறுத்த வரைக்கும் வருடத்தோட முற்பகுதியில் புதுசாக வீடு கட்டணும் இல்லை பழைய வீட்டை மெயின்டெனன்ஸ் ஒர்க் எதுவும் பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் தாராளமாக பண்ணலாம். சுய தொழிலில் ஈடுபட்டு இருந்தீங்கன்னா ஆண்டினுடைய பிற்பகுதியில் வருமானம் திருப்திகரமாக இருக்கும். ஆனால் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய டைம் அப்படின்றத மறந்துடாதீங்க. உங்கள் வாழ்க்கை துணையோட கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பிரிஞ்சிருந்தீங்க அப்படின்னா ஆண்டினுடைய பிற்பகுதியில் அந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி சுமூகமான ஒரு வாழ்க்கை சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்புகள் ஏற்படும். திருமண முயற்சிகள் கைகூடும். எதிரிகளினுடைய தொந்தரவுகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். துலாம் ராசி பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டு தான். ஏன்னா 7.5 சனி அப்படின்றது உங்களுக்கு முடிவுக்கு வருது. ஆன்மீக விஷயங்களுக்கு இல்லைன்னா கோயில்களுக்காக, கோயில் தரிசனங்களுக்காக செலவுகள் செய்யற மாதிரியான விஷயங்கள் ஏற்படலாம். மனசுல தேவையில்லாத குழப்பங்கள், சோம்பேறித்தனங்கள் இருக்கும். தாயினுடைய உடல்நிலையில் அக்கறை வச்சுக்கோங்க. நேரத்துக்கு சாப்பிடாத ஒரு ஆளா இருந்தீங்கன்னா டைமுக்கு சாப்பிட்ற ஒரு பழக்கத்துக்கு வாங்க. ஆன்மீக விஷயங்கள்ல ஆர்வம் அதிகரிக்கும். ரொம்ப நாளா எந்தெந்த விஷயங்கள்ல தடை தாமதங்கள் சந்திச்சுட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் நீங்கி புது எனர்ஜியோட லைஃபை அப்ரோச் பண்ற ஒரு ஃபீலிங் கிடைக்கும். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் வாயில தான் சனி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் நமக்கு 7.5 முடியல அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. வருடத்தோட பிற்பகுதியில் ஃபாரின் ஜாப்ஸ் இல்ல லாங் டிராவல் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆன்மீக விஷயங்கள்ல ஈடுபாடு அதிகரிக்கும். உங்களுடைய தம்பி அல்லது தங்கைகள் யாரும் இருந்தாங்கன்னா அவங்களுடைய அந்த பாசம்ன்றது கிடைக்காம போகலாம். வாழ்க்கை துணை மேலே சந்தேகப்பட்டு பேசுறது இல்லைனா பொய் பேசுறது மாதிரியான விஷயங்கள் நடக்கும். ஸோ இந்த விஷயங்கள் மூலமாக பிரச்சனைகளை சந்திக்கலாம். அப்படின்றதுனால இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாகவே இருங்க. தனுசு, சோம்பேறித்தனத்துக்கு பாய் சொல்லிட்டு ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய டைமாக இது இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை வச்சுக்கோங்க. வருடத்தோட பிற்பகுதியில் நீங்கள் என்ன விஷயங்கள் நினைக்கிறீங்களோ அதுக்காக ஒர்க் ஹெவியாக பண்ணி அந்த விஷயத்தை அடைவீங்க. அண்ணன் அக்கா அந்த மாதிரி யார் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பீங்க. உங்களுடைய உடல் உள் உறுப்புகளில் கவனம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா இல்லைன்னா ஆப்ரேஷன்
அபார்ஷன் பண்ற மாதிரியான விஷயங்கள் கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றதுனால இந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருங்க. மேரேஜ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிலே ஆகலாம். ஸோ கவலையப்படாதீங்க. நீங்க தொடர்ந்து எடுக்கக்கூடிய எஃபோர்ட் மூலமா நிச்சயமா உங்களுடைய திருமண முயற்சிகள் கைகூடி வரும். மகரத்தை பொறுத்த வரைக்கும் வருடத்தோட பிற்பகுதியில் இன்வெஸ்ட் பண்ணி தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு சுப செலவுகள் அதிகமாக இருக்கும். சுப செலவுகள் அப்படின்னா வண்டி வாங்குறது, உங்களுடைய திருமண செலவுகள், ஃபாரின் போயிட்டு வர்றதுக்கான செலவுகள், அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஜோதிடம் ஜாதகத்தில் உங்களுக்கு நம்பிக்கை ஏற்பட ஆரம்பிக்கும். வாழ்க்கை துணையோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் கவனமா இருங்க. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க மனசுல என்ன நினைக்கிறீங்களோ அதுக்காக ஒர்க் பண்ணி அந்த எய்மை நீங்க அடைஞ்சிட்டு நான் தான் அப்படின்ற ஒரு கெத்து காட்டுற வருஷமா இருக்கும். அதுக்காக அதிகப்படியான உடல் உழைப்பு கொடுக்க நேரிடலாம், இல்லைனா பண செலவுகள் செய்ய நேரிடலாம். வருடத்தினுடைய பிற்பகுதியில் இவ்வளவு நாள் தடை தாமதங்கள் எந்தெந்த விஷயங்களை சந்திச்சுட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் நீங்கி கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். பக்தி அதிகரிக்கும். மேரேஜ் விஷயங்கள் கைகூடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மீன ராசி பொறுத்த வரைக்கும் வருடத்தோட முற்பகுதி உங்களுக்கு நல்ல விஷயமா இருக்கும். பிற்பகுதி பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்க வேண்டியது இருக்கும். குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமா இல்லை அப்படின்றதுனால நல்ல விஷயங்கள் எல்லாம் வருடத்தினுடைய முற்பகுதியிலே பண்ண ஆரம்பிச்சிடுங்க. வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உடல் நலன்ல அக்கறை வச்சுக்கோங்க. நன்றி.